வெல்கம் டு ஊரை சுற்றி பார்க்குற முதல் எபிசோடுங்க. பெங்களூர்லேருந்து வண்டி எடுத்து நேராக சிவமோக்கு போகணுன்னு ஒரு பிளானை போட்டேங்க. பட் போகிற வழிலாம் தெரிஞ்சு ஒரே சர்ச்சில் போக முடியாத மாதிரிடா, நீ நின்று தான் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நேரம் நின்றுட்டோம், பசிக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கடையில் தான் ஒரு தரமான சாப்பாடு ஆர்டர் போட்டேன். என்ன சாப்பாடு வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஆனால் அந்த மீன் வறுத்தது, அந்த சிக்கன் பிரியாணியை அப்படியே எடுத்து வாய்க்குள்ள ஒரு பைட்டு போகும்போது ஒரு சொகை இருக்கேன்னு சொல்லி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிருன்னு வண்டியை விட்டேன். சரி இன்னைக்கு மாலை பொழுது ஆயிடுச்சு, எங்கேயாவது நம்ம டேரா போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடம் நம்மளுக்கு சிக்கிச்சுங்க. ஆஹா அருமையான இடம். சரின்ட்டு இங்கே வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே டென்ட்டு போட்டு தம்பி என்ன நீ டென்ட்டு போடுறா இங்கேயே தங்குப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இடமே கொடுத்துட்டாங்க நைட்டு தங்குறதுக்கு. அப்படியே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு இந்த மொத்த குளத்தையே இவங்க கான்ட்ராக்ட் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே மீன் பிடிப்பாங்க போல இருக்குது. அப்படியே அவங்க மீன் பிடிச்சி அப்படியே ரசிச்சுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பொழுது நல்லா இருட்டு சாஞ்சிருச்சு. அப்படியே எல்லோரும் ஒவ்வொரு ஆளாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு நம்ம அண்ணன் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிட்டு இவர் கூட பேசிக்கிட்டே ஜாலியாக நம்ம இரவு பொழுது அப்படியே கடந்தாச்சுங்க. அப்படியே நிம்மதியான தூக்கத்தை போட்டோம். இந்த பயணத்தை மேலும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள்.